கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் உண்டா இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு ராஜா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதின் நாளிலே ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே எங்களை ஒன்றாக குடும்பமாய் சேர்த்து ஆண்டவரே அங்காங்கு உம்மை ஆராதிக்க செய்கிறதான உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, ஸ்தோத்திரப்பா, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். உற்சாகமாய் கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல நீங்க குடும்பமாய் கூடி இதுக்கென்று நேரத்தை ஒதுக்கி குடும்பமாய் செலவிடுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, தேவனுடைய சமூகத்தால நிரப்புவாராக. ஆமென். பாதம் பணிந்தே என்னாலும் துதியே என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி பாடலாம். பாடுவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடர்கள் நீந்தடித்து. ஆமென். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடர்கள் நீந்தடித்தீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது என்னையா புது பலத்தால், புதிய கிருபை புது கதிரா. புது என்னையா புது பலத்தால், புதிய கிருபை புது கதிரா. நிரப்பிதினம் நூதன நிரப்பிதினம் நடத்துகிறே, நூதன சாலை சேர்த்துகிறே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அழைத்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அழைத்தேன். திசை கெட்டெங்கும் மலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென் தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும்
நன்றியாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்கு. ஆமென்யா உந்த நன்பு உள்ளம் பொங்கு. உம் பாதம் பணிந்தேன், உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வாய்களை திறந்து அவரை உயர்த்தலாம். ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே என்று சொல்லி கர்த்தரை கரங்களை தட்டி ஆராதிக்கலாம். ஆமென். ஹalleluya. சேர்ந்து சொல்லலாம். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள். சொல்லுவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவர். ஆமென். பெரியவர் எனக்குள்ள, மிகவும் பெரியவர் எனக்குள்ள. ஆமென். பெரியவர் எனக்குள்ள, மிகவும் பெரியவர் எனக்குள்ள, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரிய எனக்குள்ள, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள். சொல்லுங்க. இயேசு, இயேசு பெரியவரே. ஓ இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு. வல்லவர் எனக்குள்ள, மிகவும் வல்லவர் எனக்குள்ள, வல்லவர் எனக்குள்ள, மிகவும் வல்லவர் எனக்குள்ள, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவர் எனக்குள்ள. சொல்லுவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவர் எனக்குள்ள. இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே. நல்லவர் எனக்குள்ள, மிகவும் நல்லவர் எனக்குள்ள. ஓஹோ நல்லவர் எனக்குள்ள, மிகவும் நல்லவர் எனக்குள்ள, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த நல்லவர் எனக்குள்ள. சொல்லுவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த நல்லவர் எனக்குள்ள. இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இயேசு நல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே. வல்லவர் எனக்குள்ள, மிகவும் வல்லவர் எனக்குள்ள. கை தட்டி பாடுங்க. வல்லவர் எனக்குள்ள, மிகவும் வல்லவர் எனக்குள்ள, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவர் எனக்குள்ள. ஓ ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த வல்லவர் எனக்குள்ள. ஆமே. இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு. சொல்லுங்க. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு நல்லவரே. ஹalleluya. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். அவர் இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற, அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவராயிருக்கிறார். ஹalleluya. அவர் பெரியவர். ஹalleluya ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர். அவரை நோக்கி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒருவராய் பெரிய அதிசயம்
செய்பவர் செய்பவர் நீர்தானே ஏசையா. நல்ல கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்றீங்களா? ஒருவரா செய்பவர் நீர்தானே ஏசை. இன்னொரு முறை கூட சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ஒருவராய் ஒருவராய் அதிசய ஓ செய்பவர் நீர்தானே ஏசையா. ஒருவராய் ஒருவராய் அதிசய செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஓர் அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி தாகத்தோடு தேசங்களிலே கர்த்தருடைய அற்புதம் நிகழ்விக்கப்படத்தக்கதாக, ஓ அவருடைய வல்லமை விளங்க பண்ணத்தக்கதாக, ஓ தேவஜனம் கரங்களை உயர்த்தி தேவனோடு தேவனோடு கேளுங்களே, தேவனிடத்துல கேளுங்களே. ஓர் அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இன்னொரு முறை. ஓர் அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஓர் அற்புதம் ஓர் அற்புதம் நாங்கள் காண செய்யும். ஒருவரா சொல்லுங்க. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் செய்பவர் நீர்தானே ஏசையா. சொல்லுங்க. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஓர் அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சொல்லுங்க தேவச்சனமே. ஓர் அற்புதம் நாங்கள் காண செய்யும். ஓர் அற்புதம் ஓர் அற்புதம் நாங்கள் காண செய்யும். ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஹalleluya 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 ஹalleluya. நீங்க பாடுங்க, நீங்க சத்தத்தை உயர்த்தி குடும்பங்களிலே பாடுங்க, குடும்பத்தோடு பாடுங்க. அல்லேலூயா. நாங்க ஒன்றாய் சேர்ந்து ஒரு மனமாய் சேர்ந்து நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா ஹalleluya 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 ஹalleluya. உயர்த்துங்க அவரை. அல்லேலூயா. ஓ சேர்ந்து இன்னொரு முறை. ஹalleluya 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 ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. உம்மை தான் நம்பி இருக்கிறோம்பா.
உம்மை நாங்க பற்றி கொண்டிருக்கிறோம்பான்னு சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Praise the Lord. கர்த்தருடைய வெளியேற பெற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5ஆம் மாதத்தினுடைய முதல் ஞாயிறை கர்த்தருக்குள்ளே ஆராதிக்கும்படி நாம் இன்றைக்கு தேவனுடைய செய்தியை கேட்டு நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமையானவர்களே, 5 என்று சொன்னால் 5 எண்ணிக்கை கிருபை குறித்து பேசுகிறது. ஆகையால் இந்த 5 என்ற எண்ணிக்கை கிருபையின் மாதம் என்று சொல்லி நான் உங்களுக்கு அறிக்கை செய்ய விரும்புகிறேன். தேவ சித்தமானால் நம்முடைய 21 நாள் ஜபத்தையும் கூட நாம் டெலிகாஸ்ட் மூலமாகவும் அதை நடத்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவ சித்தமானால் அதை நடத்துவோம். நான் தேவ செய்திக்குள்ளே போகும் முன்னே விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டிய சில எச்சரிப்பு என்னவென்று சொன்னால், கொரோனா மிகுதியாக பரவி கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையில் ஏறக்குறைய 5 நபர்களுடைய மரணம், 3 வயதானவர்கள், ஒரு வாலிபன், இன்னொரு வாலிபன், ஒரு விசுவாசியினுடைய தம்பி, இப்படி மரணம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் முதலாவது தேவ எச்சரிப்பை விட ஏற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்கள் கைகளை கழுவ வேண்டும். சோப் போட்டு 40 செகண்ட் அளவும் கைகளை வீட்டு வெளியே போனால் வந்து கழுவ வேண்டும். 2 வேளை ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் வேது பிடிக்க வேண்டும். அதிலே ஒரு சொட்டு நீலகிரி தைலம் விட்டு நீங்கள் உங்களுடைய மண்டைக்கு ஏறும்படியாக உங்களுடைய வாயின் மூலமாகவும் மூக்கின் மூலமாகவும் அந்த வேது பிடித்து அந்த ஆவி கடந்து போய் அந்த கொரோனா வைரஸ் மூக்குக்கு பின்னாடி இருக்கிற நாசிலே அது ஒளிந்து கொண்டிருக்கு. அப்படினால் அதை சாகடிக்கும்படியாக செய்யுங்கள். ஆபத்து வரும் முன்னே நாம் பாதுகாத்து கொள்கிறது நல்லது. ஆகையால் நீங்கள் முறையிடுங்கள். வீட்டிலே நீங்கள் நல்ல கஷாயம் செய்து குடியுங்கள். காப்பி டீக்கு பதிலாக இப்படி எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இந்த மாதத்திலே மிகுதி ஆகும் என்று அவர்கள் கவர்மெண்ட்டும் சுகாதாரத்துறையும் எச்சரிக்கிறபடினால் இந்த எச்சரிக்கையை நான் உங்களுக்கு விடுத்து கொள்கிறேன். ஆகையால் நீங்கள் தேவையில்லாமல் வெளியே போகாதிருங்கள். அவசியமானால் வீட்டிலே ஒரு நபர் காய்கறி வாங்கவோ மெடிக்கல் ஷாப் போகவோ பயன்படுத்துங்கள். நீங்கள் எல்லாரும் திரண்டு அங்கே இங்கேயும் போக வேண்டாம் என்று அன்பும் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் யாவருக்காய் நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இரவும் நாங்கள் கர்த்தருடைய பந்தி எடுத்து அதன் மூலமாக இயேசு உங்களுக்காய் மரித்தார் என்ற அந்த மரணத்தை அறிக்கை செய்து நாங்கள் அப்படியாய் உங்களுக்கு ஜெபிக்கிறோம் குடும்பமாக. அன்பானவர்களே, நீங்களும் கூட உங்கள் குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் பெற்றோரும் பிள்ளைகளும் யாவரும் சேர்ந்து ராத்திரியிலே அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து வைத்து உங்கள் குடும்ப ஜெபத்திலே ஜெபம் பண்ணி யாவருக்கும் விண்ணப்பம் செய்து இந்த எடுக்கக்கூடியதான கம்யூனியன் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது, அவருடைய இரத்தத்தின் புண்ணியங்களை தெரிவிக்கிறது. ஒரு யுத்த ஆயுதமாய் மாற்றி இந்த வியாதிக்கு விரோதமாய் நீங்கள் அதை செய்யும்படியாக ஞாபகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராத்திரியும் உங்கள் குடும்ப ஜெபத்திலே நீங்கள் அப்படி அப்பத்தை பிட்டு ரசத்தை பானம் பண்ணினால் தவறல்ல. ஐயோ, பரிசுத்தமானது பரிசுத்தமானதுதான். நீங்கள் பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். ஆகியால் தேவ பிள்ளைகள் இரத்தத்தால் கழுவப்பட்டோம். அந்த உறுதி விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று இந்த முன்னுரையான செய்திக்கு முன்பான விஷயத்தை ஷெக்கினா சபையார் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்தி கடந்து போகும் முன்னே முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை ஆரம்ப துவக்கத்துக்காய் நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். நமது மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது, வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காய் இந்த வசனத்தை முதலாவது சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லால், எழும்பி நீ பிரகாசி, கர்த்தருடைய ஒளி உன்மேல் வந்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் அது காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கிறோம், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆரம்பத்திலே சொல்லப்படுகிற இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது என்னவென்று சொன்னால், நாம் கவனிக்கிறோம். முதலாவதாக பார்க்கிறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 2ஆம் வசனம் சொல்கிறது, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகள், உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் வருவார்கள் என்று. எப்பொழுது அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால், நாம் வாசிக்கிற வசனத்திலே பார்க்கிறோம், 2ஆம் வசனம், இதோ இருள் பூமியை காரிருள் ஜனங்களை மூடும் என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டால் இந்த கால சூழ்நிலைமை இது விவரிக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் வியாதியினுடைய மரண ஓலம் தேசம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சவங்களை அடக்கம் செய்வதற்கு வரிசையிலே நிற்கிறார்கள். காலையிலே 9 மணிக்கு போனவர்கள் ராத்திரி 8:45 மணிக்கும் சபத்தை எரித்து வர முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலைமை காரிருள் தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. ஆகையால் இந்த காரிருள் மத்தியிலே தேவன் நம்மை ஒளியாய் வைத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. இந்த ஒளியார் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரான இயேசு கிறிஸ்து தான் இந்த ஒளியாய் இருக்கிறார். அந்த வசனத்தை கூட நாம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4, 5, 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த கான்ட்ராஸ்டை நாம் பார்க்கிறோம். இருளுக்கும் ஒளிக்கும், இருள் செய்யக்கூடிய கிரியை, ஒளி செய்யக்கூடிய கிரியை. இப்பொழுது இருளின் கிரியைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்தியில் இயேசு சொல்கிற வார்த்தையை ஒளியை குறித்து பேசுகிறது. ஏசாயாவினுடைய வசனமும் ஒளியை குறித்து பேசுகிறது. அதில் நாம் ஒளியினிடத்தில், நம்முடைய ஒளியினிடத்திலே ஜனங்கள் வருவார்கள். இந்த ஒளி என்ன என்று நாம் பின்பு பார்க்க போகிறோம். நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்தில் இருக்கையில் நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இயேசு சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் இது வரப்போற காலத்தை குறித்து முன்குறித்து சொல்கிற வசனமாய் காணப்படுகிறது. இப்படி முன்குறித்து சொல்கிற வசனத்திலே ஆண்டவரான இயேசு ராக்காலம் வருகிறது என்று சொன்ன வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ராக்காலம் ஒரு நிழலாட்டமாக இப்பொழுது நாம் வாசிக்கிறோம். இன்னொரு விதத்தில் நான் உங்களுக்கு அதை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பொலிட்டிக்கலி ஸ்பிரிச்சுவல் இஸ் அப்ரஸ்ட் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு இருக்கிறதான பாலிட்டிக்ஸ், இன்றைக்கு இருக்கிறதான அரசியல், ஆவிக்குரிய காரியங்களை ஒரு பக்கத்திலே அது நிறுத்துகிறது, செயல்படாமல் தடை பண்ணுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாய் சொல்ல போனால், நாம் எல்லாம் நன்றாய் கூடி ஆராதிக்க சந்தோஷப்படுகிறவர்கள். ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான தினம்,
நாம் ஆவியிலே களி கூர்ந்து கொண்டாடும்படியாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நாள் அந்த நாள். அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் நடக்க முடியவில்லை. நாம் அரசாங்கத்தை குற்றம் சாட்ட முடியாது. காரணம், அரசாங்கம் மனுஷனுடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் தடை செய்திருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கத்திலே அரசியல் நம்மை ஆவிக்குரிய காரியங்களே தடை செய்தது போல காணப்படுகிறது. ஆகையால் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த இருள், கொரோனா, இதனுடைய கிரியைகள் மரணத்தை பெருக்கி கொண்டு மனுஷரை மூச்சு திண்டாட செய்து கொண்டு மனுஷனிலே அகப்பட செய்து கொண்டிருக்கிறபடினால் மனுஷனுடைய மரண ஓலம் ஒரு பக்கத்தில் கேட்கிறது. இன்னொரு பக்கத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஆவிக்குரிய சபைகள் சேர்ந்து ஆவியிலே நிறைந்து ஜெபித்தால், ஆவிக்குரிய யுத்தம் செய்தால் இதெல்லாம் மாறும் என்று நாம் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு. ஆகையால் அருமையானவர்களே, ஒரு பக்கத்திலே நாம் இன்றைக்கு கூடி வர முடியவில்லையே என்பது நம் குறையாக இருக்கலாம். பரவாயில்லை, நீங்கள் கூடி வரமாட்டாலும் கூட உங்கள் குடும்பத்திலே கூடி ஜெபிப்பதற்கான அவகாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். காரணம் என்ன? லாக்டவுன். புருஷன் வேலைக்கு போக முடியாது, மனைவி வேலைக்கு போக முடியாது, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. ஆகையால் இப்படி நாம் குடும்பத்திலே ஒன்றாய் சேர்ந்திருக்கும் பொழுது இதே ஆராதனை, இதே கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெபம், அது ஆலயத்தின் மூலமாய் வருகிறதை நம்முடைய குடும்பத்திலே நாம் நடத்தி நாம் ஒளியாய் இருந்து இருளிலே ஒளியை பிரகாசிக்க செய்கிறவர்களாய் நாம் மாற முடியும். ஆகையால் தான் ஏசாயா சொல்லும் பொழுது அவர் இப்படியாய் சொல்கிறார், 3ஆம் வசனத்திலே, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அந்த காலத்தை இந்த காலகட்டவண்ணமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். சபைகள் எழும்பி கண்டிப்பாய் செயல்பட வேண்டிய ஒரு நேரம், விசுவாசிகளை விசாரிக்க வேண்டிய ஒரு நேரம். ஆகையால் நாம் முதலாவது கற்றுக்கொள்கிறது என்னவென்று சொன்னால், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று சொன்னாலும் கூட நமக்கு ஒரு ஒளி நம்மிடத்தில் இருக்கிறது. அதைத்தான் நாம் வாசித்தோம். பார்க்கின்ற பொழுது எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நம்முடைய ஒளி யார்? அருமையானவர்களே, நாம் யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசித்த பொழுது நாம் கேட்டது என்ன? ஆண்டவர் சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற இயேசு இன்றைக்கு அவர் நமது மூலமாய் இந்த ஒளியை பிரகாசிக்கிறார் என்பது கர்த்தருடைய உண்மையான வார்த்தை. அருமையானே, இந்த ஒளி நமது மூலமாய் பிரதிபலிக்கிறது, நமது மூலமாய் பிரகாசிக்கிறது. அதை நாம் தேவனுடைய வசனத்திலே இன்னுமாய் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் இவனமாய் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார். ஒருவன் அவரை பின்பற்றினால் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. இருளோர் பக்கத்திலே கிரியை செய்கிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகள் இன்னொரு பக்கத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். இங்கே ஆண்டவர் சொல்லார், ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இருளிலே நடக்காமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த ஒளி என்ன ஒளி? ஜீவனை கொடுக்கிற ஒரு ஒளியாக இருக்கிறது. ஆகையால் அன்பானவர்களே, இந்த ஜீவ ஒளியை நாம் அடைந்திருக்கிறோம் என்பது உண்மையான வார்த்தை. ஏசியாவிலே சொல்லும் பொழுது, இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றியவன் இருளில் நடக்காமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொன்னது போல, தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம். நாம் இயேசுவை பின்பற்றுகிறபடியினால் நாம் என்ன ஒளியை அடைந்திருக்கிறோம்? ஜீவனை கொடுக்கிற ஒளியை அடைந்திருக்கிறோம். இந்த ஒளி வெளிச்சம் மாத்திரமல்ல, இந்த ஒளி நற்கிரியைகளாய் இருக்கிறது. இந்த ஒளி நாம் பிரகாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த ஒளி ஜீவ ஒளியாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகையால் நாம் பார்க்கின்ற பொழுது, ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் உதிக்கும், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிறவன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வசனம் இவனமாய் சொல்கிறது. நாம் பார்க்கின்ற பொழுது நாம் வெளிச்சத்திலே இருக்கிறோம், உலகம் இருளிலே இருக்கிறது. இருளிலே இருக்கிற உலகத்திற்கு இயேசு மாத்திரம் ஒளி அல்ல, நாமும் ஒளியாக இருக்கிறோம் என்பதை நாம் வசனத்தின் மூலமாய் கண்டு கொள்கிறோம். நாம் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அதிலே 16ஆம் வசனம் இவனமாய் சொல்கிறதை நாம் வாசிக்கின்றோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலத்தை நாம் என்ன பண்ணணுமா? பிரயோஜனப்படுத்தி கொள்ளும். நம்மை சுற்றிலுமாய் நாட்கள் இப்பொழுது சமாதானமாய் இல்லை. நம்மை சுற்றிலுமாய் இருக்கிற நாட்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்களாக இல்லை. ஒருவேளை நமக்கு பணம் ஆஸ்தி இருக்கிறபடியினால் இன்றைக்கு நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வசனம் இவனமாய் சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதே எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் தொடர்ந்து வாசிப்போம் தேவனுடைய வார்த்தை. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஞானத்தோடு நடக்கணுமா? நாம் எப்படி ஞானத்தோடு நடப்போம் என்று சொன்னால் கவனியுங்கள். இந்த 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்பொழுது நாம் யார் என்று கர்த்தர் அடையாளப்படுத்தி காண்பிக்கிற ஒரு வசனத்தை, நாம் நடக்க வேண்டியது ஞானமுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். நாம் இருளின் காரியங்களை பின்பற்றாதபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். அதற்கான ஆலோசனை வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்திலே இருந்து. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். முற்காலத்திலே நாம் எங்கே இருந்தோம்? we were living in darkness. நாம் அந்தகாரத்திலே இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கவனியுங்கள். இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் தேவனுடைய வசனம் சொல்கிறது, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நாம் வாசித்த யோவான் சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொன்னதென்று நாம் பார்த்தோம். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நாம் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறபடினால் முன்னே நாம் அந்தகாரத்திலே இருந்தோம். we were walking in darkness. நாம் அந்தகாரத்திலே நடக்கிறவர்களாக இருந்தோம். இப்பொழுது ஜீவ ஒளியை நாம் அடைந்திருக்கிறோம். இயேசு நானே ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுண்டானால், இயேசு உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறது உண்மையானால், நீங்கள் நிச்சயமாய் ஜீவ ஒளியை அடைந்திருக்க வேண்டும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். அந்த ஜீவ ஒளி அடைந்தவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இப்பொழுதோ கர்த்தருக்குள்ளே நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? இயேசு உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், நானே உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது அவர் யாரை பார்த்து வெளிச்சம் என்று சொல்லுகிறார்? அவரை வெளிச்சம் என்று சொல்லவில்லை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்தின் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறவராய் காணப்படுகிறோம்.
ஆகையால் நாம் பார்க்கின்ற பொழுது, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? இருளிலே நாம் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய், இருளிலே இருக்கிற மக்களுக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படுகிறவர்களாய் நடக்க வேண்டியது மிகுந்த அவசியமாய் காணப்படுகிறது. இதே அதிகாரத்திலே நாம் கீழே கடந்து போகும் பொழுது 11ஆம் வசனம் இவனமாய் சொல்கிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை செய்கிறதும் சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். வெளிச்சத்தினால் அவைகள் எல்லாம் வெளியரங்கமாகும். எவைகள் வெளியரங்கமாகும்? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். The works of darkness. We are not supposed to live under the works of darkness. நாம் அந்தகாரத்தின் கனியற்ற கிரியைகளை பின்பற்றி நடக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. வெளிச்சம் என்ன செய்கிறது? ஒளிபீடத்திலே அல்ல மறைத்து வைத்த எல்லாவற்றையும் ஒளியானது அது வெளியரங்கமாக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவும் கூட தன்னுடைய சகோதரன் கூட சொன்னார், நீங்களும் போய் அந்த பண்டிகையிலே கலந்து கொள், உன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இவனமாய் ஒரு வார்த்தை சொன்னார். அது என்னவென்று சொன்னால், நான் ஒளியாயிருக்கிறேன், ஒளியாயிருக்கிற நான் ஜனங்களுக்கு ஏன் என்னை நேசிப்பதில்லை என்று சொன்னால், இருளிலே இருக்கிற அவர்களை வெளியரங்கமாக்கி அவருடைய கிரியைகளை வெளியரங்கமாக்கி அவருடைய செய்கைகளை வெளியரங்கமாக்கிறவராய் இருக்கிறபடியினால்தான் இருளானது ஒளியை பகைக்கிறது என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆச்சரியப்பட வேண்டாம் என்று இயேசு சொன்னார். என்னை பகைக்கிறதற்கு ஏன்? நான் ஒளியா இருக்கிறேன், ஒளியிலே இருந்து இருளை வெளிப்படுத்துகிறேன், இருளை வெளியரங்கமாக்கிறேன், ஒளிப்பிடத்தில் இருக்கிறது வெளிச்சமாக இருக்கிறது என்று சொன்னபடினால் உலகம் என்னை நேசிக்காமல் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்று சொன்னார். அதே போலதான் நாமும் கூட கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். நாம் மேலே இருக்கிற வசனத்திலே வாசித்தோம், நாம் யாராய் இருக்க வேண்டும் என்றால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இவனமாய் சொல்வது, மறுபடியும் வாசிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நாம் என்னவாய் நடந்து கொள்ள வேண்டும்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுக்கிறார். என்ன பேர் என்றால் சில்ட்ரன் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் பிள்ளைகள். இன்றைக்கு எத்தனை வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருக்கிறீர்கள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளிலே சந்தோஷப்பட மாட்டீர்கள். வெளிச்சமானது இருளை அது வெளியரங்கமாக்கக்கூடியதாய், மறைந்திருக்கிறதை வெளியரங்கமாக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு வசனத்தை கூட வாசிக்கின்ற பொழுது பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் இவனமாய் கேட்கிறது. சங்கீதம் 94 அதில் 16ஆம் வசனம் இவனமாய் சொல்லப்படுகிறது. Psalms 94 verse 16. சங்கீதம் 94 16ஆம் வசனம் இவனமாய் சொல்கிறது, துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? அக்கிரமக்காரனுக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிற கேள்வியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், கேட்கும் பொழுது துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார் என்று அவர் கேட்கிறார். அதே நேரம் அவர் சொல்லும் பொழுது அக்கிரமக்காருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? இது என்ன கேள்வி விளங்க செய்கிறது? இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறது. இருளோடு ஒரு கூட்ட ஜனங்கள் சேர்ந்து கொள்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார். ஆகையால் துன்மார்க்கத்துக்கு விரோதமாக நிற்கிறவன் யார் என்று அவர் கேட்கிறார். அவர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்?
மோசே கேட்கும் பொழுது ஆண்டவருடைய கோபாக்கினை வந்த பொழுது அவன் கேட்ட கேள்வி என்றால், என் பட்சத்தில் இருக்க என் பக்கமாய் வாருங்கள், அந்த பாவத்துக்கு விரோதமாக இருக்கிற பட்சத்தில் இருக்கவர் அந்த பக்கமாய் நெல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, அன்பானவர்களே, அவன் பட்சத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 3000 ஜனங்கள் நின்றார்கள். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பட்சத்திலே இருக்கிறவர் யார்? பட்சத்திலே இருக்கிறவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவர்கள் இருளிலே நடவாமல் ஒளியிலே நடக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். நாம் வாசிக்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவனமாய் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவனமாய் சொல்கிறது. வாசிக்க கேட்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? இசைவேது. கவனியுங்கள். அவிசுவாசியோடே விசுவாசிக்கு பங்கேது? பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய குறிப்பு என்னவென்று சொன்னால், இங்கே கேட்கிற கேள்வியை பார்க்கிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பதாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பார்த்தீங்களா? இதான் வித்தியாசப்படுத்துகிறார் ஆண்டவர். அவர் சொல்ல, காரிருள் மேகத்தை போல வரும் உலகத்தின் மேல், ஆனால் வெளிச்சம் உன்னிடத்திலே உதித்தது, எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளியின் இடத்திற்கு ஜனங்களும் வருவார்கள், ராஜாக்களும் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு இருளோடு ஐக்கியம் இல்லை. கர்த்தர் நம்மை ஒளியின் பிள்ளைகள் என்று, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று அவர் அறிவித்து நம்மை குறித்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் 14, 15, 16 இந்த 3 வசனங்களை கொண்டு நம்மை யார் என்றும் நம்முடைய வேலை என்ன என்றும் விளக்குகிறதை நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். பார்த்தீர்களா? நாம் முதலாவது வாசித்தோம் யோவான் 9ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்திலும், அதே போல யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் அந்த 2 வசனங்களே கர்த்தராயிருக்கிற இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கே ஒளியா இருக்கிறேன். முழு உலகம், அண்ட சராசரம், இந்த உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன் என்று அந்த 2 வசனங்கள் மூலமாய் சொன்னார். இப்பொழுது மத்தேயுவிலே சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாராக இருக்கிறோம்? அவர் உலகத்தில் இருந்தபோது உலகத்துக்கு வெளிச்சமாய் இருந்தார். ஆனால் இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது நாம் அவருடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் லைட். ஆகையால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு வாசியுங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அப்படி என்று சொன்னால், மலையின் மேல் இருக்கிற பட்டணத்திலே வெளிச்சங்கள், விளக்கு தண்டுகள், லைட் போர்டுகள் இன்றைக்கு போல பார்த்தால் தூரத்தில் இருக்கிற மலை மேல் ஒரு சின்ன லைட் எரிந்தால் கூட அது தெரிகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இருளிலே நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்னமாகாது? மறைந்திருக்க. ஏன்னா அந்த பட்டணத்தில் வெளிச்சம், விளக்கு தண்டுகள் இருக்கிறது. இப்ப அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், விளக்கை கொளுத்தி வாசிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். பார்த்தீங்களா? அப்ப விளக்கினுடைய வேலை என்ன? விளக்கு தண்டின் மேல் எரிய வேண்டும்.
அது மரக்காலால் மூடுகிறது என்றால் ஒரு கூடை போட்டு மூடுகிறது அல்ல கட்டிலின் கீழே வைக்கிறது என்று நாம் வேதத்தில் இன்னும் வேறு பகுதியிலே வாசிக்கிறோம். விளக்கு அது மரக்காலால் மூடுவதற்கல்ல, கட்டிலின் கீழே வைப்பதற்கும் அல்ல. அதுதானே விளக்கு தண்டின் மேல் எரிய வேண்டும். அந்த விளக்கு தண்டு யார்? நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. வாசியுங்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். பார்த்தீங்களா? விளக்கு தண்டின் மேல் எரிகிற அந்த விளக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வெளிச்சம் யார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். நம்மை குறித்து வேதம் சொல்கிறது வெளிச்சத்தின் பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நாம் பார்க்கின்ற பொழுது வீடு முழுதும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு, இதை சொல்லிவிட்டாண்ட சொல்ல, இவ்விதமாய் எவ்விதமாய் விளக்கு தண்டின் மேல் விளக்கு எரிகிறது போல அது மரக்காலால் மூடி வைக்காமல் வீடு முழுசும் வெளிச்சம் கொடுக்கிறது போல இவ்விதமாய் நாமும் எப்படி இருக்க வேண்டும்? வாசியுங்கள். மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இப்போ இயேசு இந்த வெளிச்சம் என்ற வார்த்தையை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுகிறார், எப்படி மொழிபெயர்க்கிறார், அதை பார்க்கும் பொழுது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ நம்முடைய வெளிச்சம் என்று இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, அது நம்முடைய நற்கிரியைகளை காண்பிக்கிறது. 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் நீங்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதை இன்னொரு வார்த்தையிலே நான் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நீங்களும் ஒளியிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசு ஒளியிலே இருக்கும்போது என்ன செய்தார்? பிதாவினுடைய கிரியைகளை செய்தார், நற்கிரியைகளை செய்தார். பரிசேயரும் சதுசேயரும் அவருக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்னவென்றால், என்னுடைய சாட்சியை நம்பாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாய் என்னை நம்புங்கள் என்று சொன்னார். ஆகையால் தான் இயேசு சொன்னார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று கவனியுங்கள், என் கிரியைகளையாவது நம்புங்கள். அவருடைய கிரியைகள் என்ன? குருடனுடைய கண்களை திறந்தார், பிசாசு பிடித்திருந்த லேகியோனை துரத்தி அவனை சங்கிலி கல்லிலிருந்து விடுதலை செய்து குடும்பத்தோடு கொண்டு போய் சேர்த்தார். குஷ்டரோகியை தொட்டு சுகம் ஆகு என்னை சித்தம் உண்டு சுகமாகு என்று சொல்லி அவனை தொட்டு இயேசு சுகமாக்கினார். குருடனுடைய கண்களை சேற்றை பூசி போய் சீலவாம் கொளுத்திலே கழுவென்று சொல்லி அவருடைய கண்களை திறந்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். யோவான் 5 வாசிக்கின்ற பொழுது 38 வருஷங்கள் வாய்தியாக இருந்த மனுஷனை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், சுகமாக விரும்புகிறாய் என்று கேட்டு அவனை வார்த்தையினால் சுகமாக்கி எழும்பி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். பரிசேயரோ சதுசேயரோ அவர் ஓய்வு நாளே செய்த அற்புதங்களுக்காய் அவர் செய்த அற்புத
அற்புதங்களுக்காய் குற்றம் பிடித்து அவருக்கு விரோதமாய் பிராது பேசி சண்டை போட்டார்கள். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? என் கிரியைகளை பார்த்தாது என்னை விசுவாசியுங்கள் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிரியை செய்தார். நாமும் இந்த இருளுள்ள காலத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கிரியை செய்ய வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஆகையால் தான் இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். மறுபடியும் வாசிக்க கேட்போம். 12ஆம் வசனம், 1 பேதுரு 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி. பாருங்கள், ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அதிலே நாம் வாசித்த 14, 15, 16 வாசிக்கின்ற பொழுது உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார் என்று சொன்னார். ஏசியா 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கின்ற பொழுது 3ஆம் வசனத்திலும் சொல்லும் பொழுது உங்கள் கிரியைகளை கண்டு உங்கள் வெளிச்சத்திலே வந்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று. இந்த இடத்திலும் கூட சொல்கிறது, தேவன் நம்முடைய கிரியைகளால் மகிமைப்படக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே நம்முடைய நல் நடக்கை இந்த இருளிலே இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் போல பிரதிபலிக்க வேண்டும். ஆகையால் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு சவால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இருள் ஜனங்களை அமுக்கி கொண்டு, ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டு, துன்பப்படுத்தி கொண்டு, கண்ணீரும் வருத்தமும் வேதனையும் மரணத்தை துக்கத்தினால் பிரிக்கப்பட்ட கஷ்டத்திலும் ஜனங்கள் இருக்கின்ற பொழுது ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க, அவர்களுக்காய் உதவி செய்ய, அவருடைய ஆபத்திலே அவர்களுக்கு சகாயம் செய்ய, நம்முடைய பண உதவிகளை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் இருக்கிற ஒரு சம்பவத்தை நாம் வாசித்து ஒரு உதாரணத்தை இதன் மூலமாய் நாம் எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஞானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். தன் எஜமானனிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக அழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உட்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமானன் கண்டு அவனை மெச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் விளங்க செய்கிறார். நாம் 9வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இந்த ஓமையிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு சுருக்கமான பாடம் வாசிக்கும் போது சில நேரத்தில் சிக்கலாக நமக்கு தோன்றும். இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சு கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக புத்தியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் இங்கே 2 பேரை குறிப்பிட்டு பேசுகிறார். ஒளியின் பிள்ளை என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இவ்விதமாய் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம்.
ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் புத்தியாய் நடந்து கொண்டார்கள் என்று ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்போ இதில் நாம் என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் புத்தியாய் நடந்து கொண்டார்கள் உலக பொருளை வைத்து கொண்டு. ஆனால் ஒளியின் பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் சொத்து, வசம், வீடு, பணம், காசு, எல்லா விதமான பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை காட்டும் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடையவைகளை வைத்து பரலோகத்துக்கு ஜனங்களை சேர்க்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை சேர்க்கும்படியாக நாம் கிரியை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த உபமானத்தினுடைய அர்த்தமாயிருக்கிறது. ஆகையால் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்ப்பதற்கு நம்முடையவைகளை பயன்படுத்தி நற்கிரியைகள் செய்ய வேண்டும். ஆகையால் நற்கிரியைகளை செய்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளுள்ளதாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகையால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதிலே 15ஆம் வசனம், சரியாய் சொல்ல போனால் பாதி வசனம் 15, பாதி வசனம் 14, இது ரெண்டையும் சேர்ந்துதான் ஆங்கிலத்திலே ஒரே வசனமாக சொல்லி இருக்கிறார்கள். எப்படியோ நாம் வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே நாம் 14, 15 ரெண்டையும் வாசிப்போம். நான் வீணாய் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். கவனிங்கள், இதிலே பாதி அதில் பாதி எடுத்து போட்டால் தான் முழு வசனமாக மாறும். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும் போது அது அப்படி தான் எழுதியிருக்கிறார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. that you may become blameless and harmless, children of God without fault, in the midst of the crooked and perverse generation, among whom you shine as lights in the world. இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்று சொன்னால், நாம் பார்க்கின்ற பொழுது நாம் வாசிக்கிற பிலிப்பியர் நிருபத்திலே நாம் தமிழிலே வாசிக்கின்ற பொழுது அதை இவனமாய் வாசிக்கிறோம். அதை ரெண்டும் ஒன்றாய் சேர்த்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்தினுடைய முழு உண்மை நமக்காலே தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதை நான் சேர்த்து உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். முதலாவதாய் பார்க்கின்ற பொழுது முதல் பகுதி என்னவென்றால், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, சுடர்கள் என்று சொன்னால் வெளிச்சத்தின் கதிர்கள், ரேஸ் ஆஃப் லைட். ஆகையால் நாம் சூரியத்திலே சுடரின் வெளிச்சத்தை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். வெளிச்சம் வீசும் பொழுது அதனுடைய சுடர்களின் வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல அன்பானவர்களே, இங்கே சொல்லும் பொழுது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லிவிட்டு, கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமும் கபடற்றவர்களும் என்று காமா போடுகிறது. நான் இப்படி வாசிக்க விரும்புகிறேன். கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமும் கபடற்றவர்களுமாய், குற்றமற்றவர், நான் வாசிக்கிறேன் கேளுங்க. கோணலும் மாறுபாடான சந்ததியில் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் இருக்க ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். இதுதான் அந்த ஆங்கிலத்திலே ஒரே வசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழிலே பகுதி பகுதியாய் 2 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் ஏக மொத்தமாய் அர்த்தம் என்ன? கோணலும் மாறுபாடான சந்ததியிலே நாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்படியானால் அன்பானவர்களே, நம்முடைய நற்கிரியைகள் எப்படி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அது சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். அந்த சுடர்கள், வெளிச்சத்தின் கதிர்கள் நம்முடைய சமுதாயத்தின் மத்தியிலே
ஜனங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். ஏசியா தீர்க்க தரிசனம் 60ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தது போல அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய வெளிச்சத்தின் இடத்திலே ஜனங்களும் ராஜாக்களும் வருவார்கள். காரணம், வெளிச்சம் உதித்தது. நம் மூலமாய் இயேசு என்கிறவருடைய வெளிச்சம் உதிக்க வேண்டும். நான் கடைசியாய் சொல்ல வருகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, 1 யோவான் 1:7 கர்த்தருடைய வார்த்தை இவனமாய் சொல்கிறது. அதை வாசித்து நம்முடைய வசனத்தை முடிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. கவனியுங்கள், அவர் வெளிச்சத்திலே இருக்கிறது போல நாம் வெளிச்சத்திலே நடந்தால், இல்லை இப்படியாய் கட்டளை என்று சொல்லலாம். we should walk in light as he is in light. அவர் வெளிச்சத்திலே இருக்கிறது போல நானும் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். நாம் தானே சூதும் வஞ்சகமான காரியங்களை செய்து மறைந்து ஒளிந்து கொள்கிறவர்களாய் இல்லாமல், நம்முடைய கிரியைகள் வெளிச்சத்திலே அதை விளங்கச் செய்யத்தக்கதாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியின் கதிர்கள் வீசக்கூடியவர்களாய் நாம் நடக்க வேண்டும். ஆகையால் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு கோணலும் மாணவலுமான சந்தத்திலே தேவனுடைய வசனத்தை பிரகாசிக்கிறவர்களாய் நாம் நடக்க வேண்டும். வேதம் கடைசியாய் சொல்கிறதை நான் சொல்கின்றேன். இன்னும் அநேக வார்த்தைகள் இருந்தாலும் நேரம் குறுகி இருக்கபடினால் நான் சொல்கிறது என்னவென்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாம் ஒளியில் நடக்க வேண்டும். கவனிங்கள், அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து இருக்கிறபடியினால் நான் பாவி என்ற மனோபாவத்திலே நாம் ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவி என்று மாறிலே அடித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பாவி என்று பெயரிட்டு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்தது, நம்மை பழுதற்றதும் பரிசுத்தமாய் மாற்றினது. ஆகையால் இருளிலே இருந்து வெளிச்சத்தை தோன்ற பண்ணின தேவன் நம்முடைய இருதயங்களை பிரகாசித்தார் என்று பவுல் சொல்கிறது போல, இருளிலேருந்து வெளிச்சத்தை தோன்றின அதே தேவன் வெளிச்சமாய் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லி நம்முடைய இருதயத்திலே பிரகாசித்து இருக்கிறார். நாம் யாரா இருக்க வேண்டும்? இருளிலே நடக்கிறவர்களாக அல்ல, இருளின் பிள்ளைகளாக அல்ல. முன்னே அந்தகாரத்திலே நடந்தோம், இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்து ஒளியிலே நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது போல, இந்த இருளுள்ள காலத்திலே, இருளுள்ள சமயத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் நிறுத்துவாராக. நமது மூலமாய் கிரியைகள் பிதாவுக்கு உயர்த்தக்கூடிய மகிமைப்படுத்தக்கூடிய நற்கிரியைகளை செய்து நாம் தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று விளங்க செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பாலே இந்த வசனம் உங்களை தொடும் என்று விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாரும் சொல்ல வேண்டியது என்ன? I am a children of light. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி அவர் உலகத்துக்கு ஒளியாக இருந்து அவருடைய கிரியைகள் ஒளியின் கிரியைகளாக இருந்தது போல நம்முடைய கிரியைகள் ஒளியின் கிரியைகளாக இருந்து நம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல கோணலும் மாறுபாடான சந்ததியிலே பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமென். பரலோகத்திற்கு எங்கள் நல்ல பிதாவே, இருளிலே இருந்து வெளிச்சத்தை தோன்ற பண்ணின தேவன், இந்த உலகம் இருளாக இருக்கும் போது வெளிச்சம் உண்டாவதாக என்று முதல் சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி அந்தகாரத்திலே நடந்து கொண்டிருந்த எங்களையும் வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி ஜீவ ஒளி அடைந்திருக்கும்படியாய், ஒருவன் என்னை பின்பற்றுவான் ஆனால் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று சொன்னது போல எங்களை ஜீவ ஒளியை அடையும்படி நீ செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நற்கிரியைகளை நாங்கள்
நற்கிரியைகளை நடந்து கொண்டு ஜனங்களுக்கு எங்கள் நற்கிரியைகள் விளங்க பண்ணுவதற்காய் ஆண்டவரே, நாங்கள் 1 பேதுரு 2:9 வாசிக்கிறது போல இருளிலே இருக்கிறவர்களுக்கு, அந்தகார இருளிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் காணப்படும்படி இந்த நாட்டிலே நடந்து கொள்ள எங்களை எழுப்பும். எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி உன்னிடத்திலே வந்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் 60:1-2-3 நாங்கள் மறக்க மாட்டோம். எங்களை ஒளியிலே நடத்துகிற தேவன், நீர் அநேகரை எங்களிடத்திலே கொண்டு வருவீர். நாங்களும் ஒளிய அநேக இடத்திலே கடந்து போய் ஒளிச்சத்தையும் ஒளியின் சுடர்களையும் விளங்க செய்ய உதவி செய்து ஆசீர்வதியும். சபையாரை, தேவ ஜனங்களை உம்முடைய கிருபையினால் காத்து கொள்ளும் என்று ஜெபித்து, தீமை அணுகாதபடி, தீமை துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக, பிதாவாகிய தேவனுடைய அன்பு உங்களோடு இருப்பதாக, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. அவர் தம்முடைய முக பிரகாசத்தை உங்கள் மேல் வீசி விளங்கச் செய்வாராக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.